சரி கைஸ், நம்ம ஒரு புது பொண்ணை செலக்ட் பண்ணலாம். சரி, இவளுக்கு கண்டிப்பா புது ஷூஸ் வேணும். அப்புறம் பர்கர்ஸோட வரணும். இவளுக்கு பைக்கர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, இப்போ இந்த பொண்ணு பெர்ஃபெக்ட். ஐயோ, என்ன ப்ரோ இது? என்ன மனுஷன் இவன்? செம லூசர். உனக்கு என்ன நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத. இந்த கண் தெரியாத பொண்ணைய ப்ராம் கூட்டிட்டு போ. இங்க பாரு ப்ரோ, நான் யாரை கூட்டிட்டு போனாலும் அவளுக்கு தான் கிரவுண்ட் கொடுப்பாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். அதெல்லாம் நடக்காது, மறந்துரு. ஒண்ணு 1000 ரூபாய் தரவா? டீல். இனிமே என் பக்கத்துல வராத, புரிஞ்சுதா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீட் டிசேபிள்டுக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமா? ஓ, என்ன பக்கத்துல வரியா? எங்க என் பேக் பேக்? பேக் பேக் ரெடியா? அத திரும்ப குடு. என்கிட்ட குடுன்னு சொன்னேன், அத திரும்ப குடு. என்ன விடுங்க. நீ என் கூட ப்ராம்க்கு வந்தா மட்டும்தான் விடுவேன். இல்ல, என்ன விடு. இங்க பாரு. இப்போவே என் ஆபீஸ்க்கு வா. நான் சொன்னது இப்போவே. உன்னை பள்ளியை விட்டு நீக்கிடுவேன். நீ நடந்துதான் வீட்டுக்கு போகணும். என்ன மாதிரி ஆளுங்க எப்பவுமே நடந்து போக மாட்டாங்க. என்னோட சூப்பரான புது கார்ல தான் போவேன். சியாவோ. ஹலோ ஹலோ அம்மா. மிஸ்ஸஸ் பெல், ப்ளீஸ். எனக்கு எந்த தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. நீங்களே முடிவு செய்யுங்க. ஆனா சரி, அவனோட அந்த புது காரோட சாவியை இப்போ கொடுக்கட்டும். No. அம்மா வேணாம், என் காரை எடுக்காதீங்க ப்ளீஸ். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ ஒரு யோசனை வந்தது. நான் ஜெயிச்சே ஆகணும். குறிப்பா அந்த பிளைன் செக் விஷயத்துல ஜெயிக்கணும். அப்புறம் அந்த பார்வையற்ற பெண்ணுக்கு காரில் செல்வதாக வாக்குறுதி அளித்துள்ளேன். ஆல்ரைட். ஆனா நீ ஒரு நாள் கூட லீவ் போட்டா நீ அந்த ஸ்பிரிங் பிராம் பத்தி மறந்துட வேண்டியதுதான். நீ யோசிக்கிறதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அப்பாடா, தேங்க்ஸ். இது நீதான் தெரிஞ்சா உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன். ஏன் அப்படி? என்ன தனியா விடு. உனக்கு என்ன வேணும்? நான் உன்னை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு விடணும். அப்போ இது உன் ஐடியாவா? இல்லவே இல்ல. சரி, ஓகே ஓகே, நீ காரை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாட்? நான் உன்னை வீட்டுக்கு விடலைனா என் காரை எடுத்துப்பாங்க, அப்புறம் ஸ்கூல்ல இருந்து அனுப்பிடுவாங்க. சோ பிடிச்சாச்சு. அவ கை ரொம்ப மென்மையா இருந்துச்சு. திடீர்னு அவ ரொம்ப ஸ்வீட்டா தெரிஞ்சா. உண்மையாவே அவ கையை விட மனசு இல்ல. இதை எடுத்துக்கோ, வாய்ப்பில்லை. அப்போ நீ உன்னோட பார்வையையும் மனசையும் தொலைச்சிட்ட. சரி, ஆனா போற வழியில என்கிட்ட பேசாத, புரியுதா? ஜெனி எனக்கு எரிச்சல் ஊட்டினாலும் அவகிட்ட ஏதோ ஒண்ணு என்ன ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியல, ஆனா அது என் தப்பு தான். அவ பார்வை போனதுக்கு நான் தான் காரணம். போதும் என்று ஒரு முறை சொல்லிவிட்டேன். இனிமேல் என் பக்கத்தில் வராதே. சக்கரம் இல்லாத சைக்கிளை ஓட்டுவது உனக்கு பிடிக்குமா? உண்மையாவா?
இது ரொம்ப பழைய ஸ்டைல். இங்கிருந்து கிளம்பு. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் ஆரஞ்சு கார்ல வந்து மோதாம இருந்திருந்தா எனக்கு பார்வை போயிருக்காது. லூக், அவ பார்வை போறதுக்கு காரணமான அந்த ஆள் நான் தான் அவளுக்கு தெரியாது. நான் கைதாவேன்னு எனக்கும் தெரியல. இன்னும் இங்கே இருக்கியா? ஓ சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். ஸ்டீவ், உன்னைத்தான் தேடினேன். நேத்து ராத்திரி முழுக்க அந்த கண் தெரியாத பொண்ணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாவா? உனக்கு அவளை பிடித்திருக்கா? புரியலடா. அன்னைக்கு நாம குடிச்சிருந்தப்போ நான் அவ மேல வண்டியை ஏத்திட்டேன் ஸ்டீவ். வாட்? நீ 2 முறை தோத்துட்ட. குடிச்சிட்டு அவளை இடிச்சிருக்க. அதனால அவளை ப்ராம்க்கு கூட்டிட்டு போக முடியாது. புரியலையா? என்ன ப்ராம்? அந்த பெட்ட விடு. அவ பார்வை போனதுக்கு நான் தான் காரணம். நிறுத்து, போதும். இஞ்சி கேக்கிறேன், இதை நிறுத்துங்கள். என்னை போக விடுங்கள். எடுங்கடா என் மேல. ரிலாக்ஸ் பண்ணு லூ. அவளே தான் இதை தேடிக்கிட்டா. என்ன சொல்ற நீ? விடு, ஒரு பொண்ணுக்காக நாம சண்டை போட வேண்டாம், சரியா? லூசு பொண்ணா? லூக், உடனே என் ஆபீஸ்க்கு வா. நீ என்னைக்காவது கிளாஸ கட் பண்ணிருக்கியா? சரி, இப்போ பண்ண போறேன். என்ன? இங்க பாரு, இங்க பாரு. நீ ஒரு நம்ம ஒரு ஃபேன்சியான மதிய உணவு சாப்பிடலாம். உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கோ. தேங்க்ஸ், ஆனா எனக்கு பசிக்கல. உன்னை என்கிட்ட விடு. நான் கிளம்புறேன். நீ இப்ப எங்க போற? கொஞ்சம் நில்லு நில்லு. என்ன ஆச்சு உனக்கு? இங்க நான் சாப்பிடல. ஏன் கோபப்படுற? உனக்காகத்தான் இதெல்லாம் செய்றேன். ஆமா, நான் பார்வையற்றவள். என்னால இந்த ஃபோர்க்க கூட பார்க்க முடியல. சேஸ், மன்னிச்சிடுங்க. வேணும்னா இனிமே நான் உங்க கண்ணா இருப்பேன். What? தன்னோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய அதிசயம்னு சென்னைக்கு தெரியாமலே போயிடுச்சு. என் மனசுக்கு எது நல்லது? நான் படிச்ச ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு உண்மை நிக்குது. அந்த நிமிஷத்துல இருந்து நாங்க எல்லா நாளும் ஒன்னா செலவு பண்ணோம். திடீர்னு அவ கூட இருந்தது உலகத்தையே இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக்குச்சு. அந்த நேரங்களில் நேரம் பறந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. ஒரு குழந்தை மாதிரி அந்த முதல் உணர்வுகள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு வந்துச்சு. என் மனசுக்கு இது நல்லது. எல்லா தடைகளையும் தாண்டி நிக்கிற ஒரு அபூர்வமான பலமான விஷயம் இது. என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா என்னை பத்தின முழு உண்மையும் தெரிஞ்சா அவளை இழந்துடுவேனோன்னு பயந்தேன். மறுபடியும் சவாரி செய்யலாமா? நாளைக்கு கொடுத்த ப்ராமிஸை மறந்துடாதீங்க லூக். சரி, நான் உங்களை எத்தனை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணட்டும்? நான் வரல. முடியாது. ஒரு கண் தெரியாத பொண்ணு கூட யார் ப்ராம்க்கு வர ஆசைப்படுவாங்க? நைட் முழுக்க என் கூட டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் என்ன? நிலா வெளிச்சத்துல கிஸ் பண்ணுவாங்களா? நம்ம பழைய நினைவுகளுக்கு போன அந்த த்ரில் எல்லாம் மிஸ் ஆகுது. நாம இதெல்லாம் பண்ணிருக்கலாம் தோணுது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் வேணும். உங்களை மாதிரி. என்ன பண்றீங்க? உங்களை முறையா பிராம்க்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். என் கூட வர்றீங்களா? இல்ல, என்னால வர முடியாது. போய் இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க கூட காசு இல்ல. உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் ஜென்னி.
உன் அம்மா கிட்டயே திருட முடிவு பண்ணிட்டியா? மன்னிச்சிடுங்க. என் மன்னிப்பு கேட்கிறாய் மகனே. எல்லாத்துக்கும் தான். Bye, Mom. அறிவில்லாதவனே, ஒரு பொண்ணை உளவு பாக்குறியா? ஆமா, ஏன்னா அவளுக்கு அவளையே தெரியல. அவளுக்கு உதவி தேவை. நிஜமாவா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவளை ஹர்ட் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க மிஸ்டர். ஹெல்ப் பண்ணுவீங்களா? Sure. There. தேங்க்ஸ். Wow. உங்களால உங்களையே பார்க்க முடியலனாலும் எல்லாரும் உங்களோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். Honestly, உங்களுக்கு இந்த கண்ணுக்கட்டு தேவையில்லை. அப்போ கழட்டிடுங்க. ஓகேவா? டாக்டர் ஓகேன்னு தான் சொன்னாரு. Wow. என்ன பார்க்க முடியுதா? No. வெறும் நிழல் தான். உன்னை என்னால என்னைக்காவது பார்க்க முடியுமா? அவ என்ன அடையாளம் கண்டு கொண்டாளா? அவ விபத்துக்கு நான் தான் காரணம்னு அவளுக்கு தெரிஞ்சுடுச்சா? அன்றுதான் அவளை நான் முழுவதுமாக இழக்கப் போறேன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவ ரொம்ப அழகா இருக்கா. உன்னால் எல்லோரும் ஈர்க்கப்பட்டார்கள். கொண்டாடலாமா? நான் பஞ்ச் எடுத்துட்டு வர்றேன். அது இதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. ஒண்ணும் ஆகாது. ஜெனி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மிஸ் ஹாரிசன், உங்க கூட இருக்கும்போது லுக் நல்லவனா மாறுறான். நீங்க பக்கத்துல இருக்கும்போது அவன் முகம் பிரகாசமாகிறத நான் கவனிச்சிருக்கேன். அவன் உங்களை எப்படி பார்க்கிறான் உங்களால பார்க்க முடியலையே. சரி, நான் வாழ்க்கை முழுக்க பார்வையே இல்லாம இருக்கிறது எப்படி இருக்கும்னு என்னால கற்பனை பண்ண முடியல. அப்படி இல்ல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு பார்வை போச்சு. ஆக்சிடென்ட்? ஒரு கார் என் மேல மோதிடுச்சு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது கண்டிப்பா ஒரு ஆரஞ்சு கலர் கார் தான். அந்த டிரைவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாரா? இருக்கு, மறக்க மாட்டேன். மன்னிக்கவும், நான் ஒரு நிமிடம் உள்ளே வரலாமா? ஜென்னிக்கு பார்வை போனது என்ன தெரியுமா? ஏன்னா நான் ஓட்டுன கார் மோதிதான் அவளுக்கு அப்படி ஆச்சு. அப்புறம் எதுக்கு அவ கூட டேட் பண்ற? புரியலையா? அவ உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன்ன ஒரு கோமாளியாக்கிடுவா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், கவனிங்க. நம்ம கவிதைகளோட ராஜாவும் ராணியும் நம்ம லூக்கும் ஜென்னியும் தான். அவளை மறந்துடுங்க. இனிமே அவள் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. என்ன விஷயம்? நம்ம ராஜா எங்கேயோ காணாம போயிட்டாரு போல இருக்கே. யாராவது அவரை பார்த்தீங்களா? அவரு எங்க போனாரு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
நீங்க இவ்ளோ கூலா இருப்பீங்கன்னு நினைக்கல. சரி தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன வேணும்? நீங்க ரொம்ப சுறுசுறுப்பானவர், அதான் லூக்குக்கு உங்களை பிடிச்சிருக்கு. வாங்க ஜாலியா இருக்கலாம். வேணாம், என்ன தொடாதீங்க. அவ கூட போ. இங்க பாரு, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? இந்த நல்லவன் வேஷம் போடுறத நிறுத்து. அந்த பெட் பத்தி மறந்துட்டியா? என்ன பெட்? உன்னை ஒரு பிராம் குயினா மாத்திட்டா $1000. அதான் டீல். ஜென்னி, அவன் சொல்றத கேட்காத, ஓகேவா? என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனா நீ நான் சொல்றத கேட்கணும். சரி, காசை கொடு. அவன் ஜெயித்து விட்டான். ஜென்னி, நான் சொல்றத கேளு. விடு, ரிலாக்ஸ் பண்ணு. ஜென்னி, என்ன தொடாத, ஓகேவா? ஜெனி, ப்ளீஸ் விடு. please. என்ன தொடாத? என்ன தொடாத? இல்ல ஜெனி, பாரு, இங்க என்ன விடு. பாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜெனி, நான் explain வேணாம், பண்றேன். நிறுத்து. என்ன ஜெனி. வெளிய விடு, வழிய விடு. போலாம் செல்லம், பரவாயில்ல, போலாம், பார்த்து ஜாக்கிரதை. என் சந்தோஷத்தை நானே அழிச்சுக்கிட்டேன். ஜென்னி என்ன மன்னிக்க மாட்டா, ஆனா என்னால என்னையே மன்னிக்க முடியல. அவள் பார்க்க துடிச்சேன். கால், டெக்ஸ்ட், கிஃப்ட் எல்லாம் பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கல. நாட்கள் ஓடிச்சு. நான் அவளையும் என் வாழற ஆசையும் இழந்துட்டு இருந்தேன். மன்னிப்பே கிடையாது. இப்ப செய்ய ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. ஜெனி, வெளியே வா. நான் உன்கிட்ட கெஞ்சுறேன். இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன், சரியா? லூக், என்னை மன்னித்துக்கொள். அந்த முட்டாள்தனமான பந்தயம் கட்டியதற்காக நான் ஒரு முட்டாள். நான் உன்மேல் காதல் கொள்வேன் என்று நினைக்கவே இல்லை. என் காதல் உண்மை. மன்னிக்கவும். லூக், நான் என்ன சொல்லி முடிக்கல. நான் ஒரு கெட்டவன் தான். உங்க பார்வை போனதுக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு உங்களை இடிச்ச ஆரஞ்சு காரை ஓட்டினது நான் தான். நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நிஜமாவே நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை, நான் உங்கள் மன்னிப்புக்கு தகுதியற்றவன். உங்களுக்கு கோபம் வரும்னு தெரியும். நீங்க என்னை நம்ப மாட்டீங்க. நான் நம்புறேன். ஏன்னா உங்க கண்ணீரை என்னால உணர முடியுது. அதை என்னால பார்க்கவும் முடியுது. காண முடியுமா? தெரியுமா, இந்த நீல நிற கண்களோட நான் நினைச்ச மாதிரியே இருக்கீங்க. ஏன் நீங்க போலீஸ்? ஏன்னா நான் தான் கூப்பிட்டேன். ஆனா ஏன்? நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கிறது தான் சரி. இங்க பாரு. லூக் ஹாரிசன், DUI ஹிட் அண்ட் ரன் வழக்கில் உங்களை கைது செய்கிறோம். நான் கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஜென்னிக்கு பார்வை வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்தா, இது உனக்கு. நில்லுங்க. நீங்க தப்பான ஆளை சொல்றீங்க. அவன் தான் வண்டியை ஓட்டுனான். பாரு பாரு, எந்திரி. யாரையோ இடித்து விட்டான். அது போய் நான் அப்படி எதுவும் பண்ணல ஜென்னி. உன் மூஞ்சி ஞாபகம் இருக்கு, நீ தான் ஓட்டுன. அது போய். என்ன விடுங்க. இல்ல, நான் பண்ணல ஜென்னி. என்ன விடுங்க. பாருங்க, இது போயின்னு உங்களுக்கே தெரியும். கையை எடுங்க. பாருங்க, நான் கிளம்புறது தான் நல்லது. ஆனா
உங்களை இவ்வளவு எளிதாக விட முடியாது. உங்க கண்களை பத்தி ரொம்ப நாளா கனவு கண்டேன். இதைத்தான் கனவு கண்டேன். உண்மையான அன்பை கண்களால் பார்க்க முடியாது. இதயத்தால் மட்டும்தான் உணர